அந்த ஒரு வில்லன் என்ன செய்கிறாரு அப்படின்னா, எர்த்துக்கு எதிராக நிறைய கண்டுபிடிப்பு அப்படின்ற ஒரு நிலையில் நிறையா சேதாரத்தை ஏற்படுத்துகிற விதமான திட்டத்தை எல்லாமே உருவாக்குறாரு. அதை ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் தன்னோட தொழில் நிறுவனத்தால் அந்த மாதிரி தகவல் சொல்கிறாரு. எர்த்தில் மனித உயிருக்கு தான் விலை அதிகம், மற்றபடி மற்றது எல்லாமே அடுத்த பட்சம்தான். அதனால் உங்களுடைய புகழுக்கும் உங்களுடைய சர்டிஃபிகேட்டுக்கும் உங்களுடைய கேஷுக்கும் ஒரு வசதிக்கும் நம்ம எர்த்தை டேமேஜ் செய்யக்கூடாது. அடுத்தடுத்த சந்ததியினர் வாழணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். சொல்லப்போனால் இந்த எர்த் அப்படின்றது இன்னும் ஒரு 5 லட்சம் வருஷமாவது ஒரு கிரகமாவது இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலையிலாவது நம்ம செயல்படணும். நம்ம மட்டுமே வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதனால் இந்த கிரகத்தை காப்பாற்றுறது அப்படின்றது நம்மளோட பொறுப்பு தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வெவ்வேறு விதமான திட்டத்தெல்லாம் கொண்டு வராரு. அதில் அமெரிக்கா நிறுவனம் 2030 ஒரு இத்தனாயிரம் சேட்டலைட்டில் விண்ணில் செலுத்தி அந்த சூரிய ஒளியை அப்படியே நைட் டைம்லேயும் உருவாக்கி அதனால் நிறையா சோலார் பேட்டரிலாம் சார்ஜ் செஞ்சுக்கலாம். சூரிய ஒளியை பயன்படுத்தி நம்ம நிறைய கேஷ் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. ஆனால் 24 மணி நேரமும் சூரிய ஒளி அப்படின்றப்போ மரபணுவில் மாற்றம் ஏற்படலாம். அதுக்கப்புறம் நாளாக ரோபோட்ஸ் அப்படின்ற ஒரு நிலையில் மட்டும்தான் எர்த்தில் இருப்பாங்க. அவங்களே ப்ரோக்ராம் செஞ்சுக்குவாங்க. அவங்களே திரும்ப திரும்ப மாடிஃபிகேஷன் செஞ்சுக்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் இருக்கும். ஹியூமன்ஸ் அப்படின்றது, உயிர் அப்படின்றது காணாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஆராய்ச்சியில் யதார்த்தமான உண்மை, இதை நம்ம பகுத்தறிவாகவே நம்மளே புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் மறுபடியும் இன்னொரு ப்ராஜெக்டை கொண்டு வராரு. இப்படியே எல்லா ப்ராஜெக்டையும் கேன்சல் செஞ்சு எர்த்தை காப்பாற்றிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு நிலையில் காலேஜ் படிக்கக்கூடிய நபராக இருக்கக்கூடிய ஹீரோ தன்னோட தொழில் நிறுவனம் எல்லாமே ஓரளவு லாஸில் இயங்குற மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டுருது. அப்போது ரோபோட்டிக் இண்டஸ்ட்ரியை அனுமதிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை. சரி, வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்றப்போ வில்லன் செஞ்ச சதி வேலையால், அதாவது வினை, அதனால் ரோபோட்டிக் இண்டஸ்ட்ரியை ஆதரிக்கிற மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட் சைன் அப்படின்ற மாதிரி இவர் சைன்அப் பண்ணுறாரு. அந்த சமயத்தில் வில்லன் வராரு. வில்லன் அந்த சைன்அப் பண்ணுறத தடுக்கிறாரு. தடுத்துட்டு வில்லன் சொல்கிறாரு, நீங்கள் சொன்னதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒரு டாக்குமெண்ட் வச்சுருக்கேன், அதுக்கு சைன் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான கேஷ் நான் கொடுத்துட்றேன், உங்கள் தொழில் நிறுவனத்தையும் காப்பாற்றிடலாம். என்ன டாக்குமெண்ட்ரி சைன் அப்படின்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரிமோட் கண்ட்ரோலில் இயங்கக்கூடிய டிராக்டரை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றாரு. அடுத்து வில்லன் சொல்கிறாரு, நம்ம விவசாயம் செய்வோம் அப்படின்றாரு. அப்போ ஹீரோ சிரிச்சுக்கிட்டு அந்த வில்லனோட டாக்குமெண்ட்ரியில் சைன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒரு விவசாய நிலத்துக்கு போகிறாங்க. அங்கே ரிமோட் கண்ட்ரோலில் இயங்கக்கூடிய ஒரு டிராக்டரை மண்ணில் உழுதுட்டுருக்காங்க. அந்த டிராக்டர் அப்படியே மண்ணில் உழுதுகிட்டு அப்படியே அந்த 1 ஏக்கர் நிலத்தில் சுற்றிட்டுருக்கு. அப்போது டிராக்டர் கடைசியாக ஒரு இடத்துல ஓரமாக நிற்கிது. அந்த லேண்டை ஒரு லாங் ஷாட்டாக ஸ்பேஸில் பார்க்குற மாதிரி நம்ம ஒரு லாங் ஷாட்டாக எடுக்கிறப்போ தி எண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராக்டர் அந்த மண்ணில் உழுத அந்த கோடு எல்லாமே லாங் ஷாட்டில் பார்க்குறப்ப தி எண்டு அப்படின்ற மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் அதோட படம் முடியுது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த படத்தில் அந்த ஸ்க்ரீனில் ரைட் சைடில் சில ஃபோட்டோஸ் இமேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் அந்த நேம்ஸ் எல்லாமே வர்றது. அந்த கேமரா ஆங்கிளு, சவுண்ட் சிஸ்டம், கலரு, காஸ்டியூமு, டயலாக்கு,
அதுக்கப்புறம் எடிட்டிங்கு, அதுக்கப்புறம் இந்த லைட் செட்டிங்கு, அப்புறம் இந்த நைட்டா பகலா அப்படின்றது, டோட்டலாக எல்லா ஒர்க்குமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவேன். ஓகே, அதெல்லாமே நீங்கள் எழுதிக்கிட்டாலும் சரி, இல்லை லேப்டாப்பில் பதிவு பண்ணிட்டாலும் சரி, நான் சொன்ன ப்ரொசீஜர் படி படம் எடுத்துட்டிங்கன்னா ஓகே, சக்ஸஸ், அவ்வளோதான். ஓகே, சரி. மற்றபடி திரைப்படத்தில் யூகேவை பொறுத்த வரைக்கும் கோடிங் செய்யக்கூடாது. ஓகே, ஏன்னா இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கற்பனையான ஒரு கதை மாதிரி தான். ஏன்னா நம்ம விஎஃப்எக்ஸ்எல் அப்படின்ற ஒரு அனிமேஷனில் தான் நம்ம நிறையா ஷார்ட்ஸ் எடுக்க போகிறோம். ஓகே, அதனால் நீங்கள் கோடிங் செய்யக்கூடாது. ரியாலிட்டியாகவும் அதே மாதிரி நிறையா விஷயம் அப்படியே சினிமாவில் இருக்கிற மாதிரி ரியாலிட்டியில் கொண்டு வரதுன்றது கூடாது. ஏன்னா அது ரிஸ்க் அதிகம். ஓகே, அதனால் ஜஸ்ட்டு நீங்கள் அந்த மூவி மட்டும் பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு கருத்தான ஒரு தகவலை மனசில் பதிய வச்சுக்கிட்டு மெச்சூரிட்டியாக நடந்துக்குங்க. ஓகே, ஒரு பண்பு, பக்குவம், பகுத்தறிவு, பயனுள்ள செயல்பாடு, மகிழ்வான மனநிலை அப்படின்றதெல்லாம் மிகவும் அவசியம். ஓகே, சரி. டைரக்டர்ஸ், நம்ம ஒரு 100 மூவிஸ் சொல்லியிருந்தாலும் அக்ரிமெண்ட், அதன்படி தான் இயங்க போகிறோம். அதனால் சலுப்பு சங்கடப்படாமல் ஒரு 6 மாதம் என் கூட இணைஞ்சு வேலை செய்யுங்க. ஓகே, நிறையா ஸ்டூடியோவில் நிறையா மூவிஸ் புக் பண்ணியிருக்கேன். அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் தான் செஞ்சாகணும். ஓகே, அதனால் பொறுப்பாக நடந்து கொள்ளவும், அதே சமயத்தில் வேலைக்கு கரெக்டாக சாப்பிட்ருங்க. ஓகே, நல்லா ரெஸ்ட் எடுங்க. கேஷ் அப்படின்றது எனக்கு கிடைக்கிறப்போ நான் உங்களுக்கு தோது செஞ்சு தரேன். மற்றபடி ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கேஷ் ரெடி செஞ்சு உங்களை நீங்களே தோதை அமைச்சிக்குங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரே செக்காக கொடுத்துட்றேன். ஓகே, சரி. நன்றி, வணக்கம், பாய்.